அதாவது ஆற்றுல நம்ம எப்போ விளக்கேற்றினாலும் ஒரு திரியில் ஒத்த திரியாக போட்டு விளக்கேற்றப்படாது. 2 திரியை ஒரு ஒன்றாக்கி சேர்த்து 2 திரியாக போட்டு தான் விளக்கேற்றணும். 2 திரியை வந்துட்டு சேர்த்து ஒன்றாக்கணும். அப்படி போட்டால் தான் ரொம்ப விசேஷம். ஏன்னா ஆற்றுக்காரர் மனைவிக்குரிய ஒரு சந்தோஷம் நிலவும் அப்படின்னு சொல்லுவாள். இல்லாட்டி தேவையில்லாத பிரச்சனைகள் 2 பேருக்குள்ள மனஸ்தாபங்கள் வரும். 2 திரி வந்துட்டு கணவன் மனைவி கணக்காக. ஸோ 2 திரியும் ஒன்றாக்கி தான் விளக்கேற்றணும். ஸோ இது வரைக்கும் தெரியாதவா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சில பேர் ஒரே சிங்கிள் திரியில் போட்டு விளக்கேற்றவா அப்படி ஏற்றவே இல்லை. எந்த விளக்கு ஏற்றினாலும் குத்து விளக்கோ இல்லை காமாட்சி விளக்கோ இல்லை நீங்கள் அகல் விளக்கு எந்த விளக்கு ஏற்றினாலும் 2 திரியை போட்டு ஒன்றிச்சு சேர்த்து வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி நன்னா அந்த முன்னாடி அதை திருகி விடுவா பார்த்தால அந்த திரியை திருகி விட்டுட்டு விளக்கேற்றிட்டு போட்டு 2 பக்கமும் எப்போவுமே நம்ம நெத்தியில் குங்குமம் வச்சுக்கிட்டு தான் நம்ம கோவில் சாமிக்கு நம்ம ஆற்றுல விளக்கேற்றணும். ரொம்ப விசேஷம். ஸோ உங்கள் ஆற்றுல உங்கள் குழந்தைகளுக்கும் சரி உங்கள் பொன் குழந்தைகள் உங்கள் ஆற்றுல யார் இருக்கோ எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்க. சரியா? நன்மை அது நடக்கட்டும்.